ECTRAவினுடைய ஸ்பாட்லைட் ஈக்விட்டி பங்குச்சந்தைக்கான வார வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். இதில் பங்குச்சந்தை சார்ந்த தகவல்களும் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி, ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி, ஃபியூச்சர்ஸ் ஸ்டாக்கில் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதும், கேஷ் பங்கில் உங்களுக்கு 2 பங்குகள் தொடர்ந்து சொல்வதும், அதன் பிறகு 3 பங்குகளில் ஒன்று தினமும், இன்னொன்று ஸ்விங் வகையிலும், இன்னொன்று ஃபியூச்சர்ஸ் வகையிலும் சொல்வதும், செக்டார் சம்பந்தமான ஒரு சிறு குறிப்பும் கொடுக்கப்படுகிறது. எப்படி நம்ம அதில் லாங் அண்ட் ஷார்ட் போகணுன்றதுக்கான அடையாளமாக சப்போர்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தும் போது எப்படி நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டும் போது லாங் போகணுன்றதும், திரும்ப சப்போர்ட்டை எப்படி உபயோகம் பண்ணுறதும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே வரோம். அதேமாதிரி சப்போர்ட்டை உடைக்கும் போது எப்படி ஷார்ட் போகிறதும், அது மீறி போகும்போது எப்படி அதை நம்ம கவர் பண்ணுறதையும் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். கூடவே விதிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது, வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடிங் ஏற்படும், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்கணும் அப்படின்றது 10ல் 3 வியாபாரம் தப்பானாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை விதிமுறையாக சொல்லிட்டு இருக்கிறோம். அது மாதிரி கேப் அப் கேப் டவுன் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிகிட்டே வந்திருக்கிறோம் ரெகுலராக. அது மாதிரி கேப் அப் ஆகும்போது முதல் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருக்கலாம் கூட, அப்புறம் வரக்கூடிய ஹை லோவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு எந்த திசையில் பயணிக்கிறோம் அந்த பக்கம் போகலாம். பெரும்பாலும் கேப் அப் ஆகும்போது இறங்குவதையும் கேப் டவுன் ஆகும்போது ஏறுவதையும் பார்க்குறோம். மற்ற நேரங்களில் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வியாபாரம் செய்யலாம். இப்போ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே 11445 11500 அப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேப் அப்பில் நடந்திருக்கு. அந்த கேப் அப் யூஸ் பண்ணி வாங்குறதாலும் சின்ன கேப் தான் இருந்தாலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுத்துப்பட்ட எல்லையிலிருந்து. இருந்தாலும் பொதுவான கேப் அப் கேப் டவுன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முதல் 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் கேண்டில் சார்ட் இது 11555 உடைக்கும் போது அது 11585 வரை நகர்ந்திருக்கிறது பார்க்குறோம். இது 30 பாயிண்டில் ஒரு 20-25 புள்ளிகள் பிடித்திருந்தாலும் இன்ட்ராடேக்கு நல்லது. அடுத்து ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கோம். 28090 28210 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். இதில் நம்ம கொடுத்துருக்குற அந்த 2 எல்லைகள் அப்படின்றத தாண்டி இது கேப் அப் ஆகிடுச்சு. இப்போ கேப் அப் ஆகும்போது அந்த முதல் 1/2 மணி நேரத்தினுடைய ஹைலோ எடுக்கும்போது அதுக்குள்ளே தான் மேலேயும் கீழே சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளாக சொல்லிட்டு வாய்ப்பு இல்லாமல் முடிந்தது. எஸ்எல்டெக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 997,007 அப்படின்னு வச்சிருக்கிறோம். இன்றைக்கி அது எப்படி நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸில் நம்ம கொடுத்துருந்த 997 கீழே உடைச்சி அது பலமாக இறங்கி அதை பார்க்குறோம். 990 வரைக்கும் இறங்கி இருக்கிறது. ஒரு 6,000 ரூபா 7 ரூபான்றதும் ஒரு நல்ல பணம் தான். 700 லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4000-4500 ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது. டாடா மோட்டார்ஸ் கேஷ் பங்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய பங்கு. இதில் நம்ம கொடுத்துருக்க 2 இலைகளை 255 260 கொடுத்துருக்குறோம். இதை உபயோகம் பண்ணி பார்க்கும்போது இந்த 260 என்ற எல்லையை உடைத்து மேலே நகர்ந்து அது 272 வரைக்கும் கூட போயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய ஏற்றம் இது. இதில் ஒரு பாதி பணம் பிடித்திருந்தாலும் கூட இது நல்ல வியாபாரமே. அடுத்தது ஆக்சிஸ் பேங்கில் கொடுத்ததில் 623 631 2 இலைகளை கொடுத்துருக்குறோம். இதை உபயோகம் பண்ணி எப்படி வியாபாரம் பண்ணியிருக்க முடியும்? அப்போ இப்போ கொடுத்ததை தாண்டி ஒரு கேப் அப் ஆகி போச்சு நிற்கும். இப்போ கேப் அப் ஆகும்போது முதல் 1/2 மணி நேரம் இது 15 மினிட் சார்ட்டு. இப்போ ரெண்டாவது ½ அன் அவர் அதனுடைய லோ உடைக்கும்போது 626 உடைக்கும்போது 620 வரைக்கும் வந்தது பார்க்குறோம். ஓகே, ஒரு 4-5 ரூபா கூட இதில் செல் அண்ட் பையில் பிடிச்சதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்குறோம். அந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இதுலேயும் 361 366 2 எல்லைகளை உபயோகம் பண்ணி எந்த எல்லை உடைக்குதோ அந்த பக்கம் வியாபாரம் பண்ணலான்னு கொடுத்துருந்தோம். 361 உடைக்கப்பட்டு அது 350 வரை இறங்கி இதை பார்க்குறோம். இதுவும் மிகப்பெரிய இறக்கம் தான். இதிலும் நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக அப்படின்னு பார்க்கும்போது அம்புஜா சிமெண்ட் கொடுத்துருந்தோம். அது இந்த 224 230 அப்படின்ற எல்லைகள் கொடுத்து 230 உடைத்து ஸ்விங் ட்ரேடிங் கொடுக்கணும். அந்த எல்லையில் நிற்கிறது. அதை பொறுத்திருந்து நம்ம வியாபாரம் பண்ணலாம். அடுத்து ஃபியூச்சர்ஸ் ரெட்டிஸில் கொடுக்கும்போது 2352 2382 கொடுத்துருந்தோம். இது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 2382 என்ற எல்லையை உடைத்து 2403 வரைக்கும் கூட போயிருக்கு. ஒரு இன்ட்ராடே வியாபாரியாக இருந்தால் அந்த 82 அப்படின்னு பார்க்கும்போது மேலே 20 புள்ளிகள். அப்போ லாட் சைஸ் 250 பார்க்கும்போது 5000 ரூபாய்க்கு மேலான ஒரு லாபத்தை அது கண்ணில் காட்டியிருக்கிறது. கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுப்பதாக இருந்தாலும் அது நமக்கு உதவியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து வியாபாரத்துக்கு எஃப்ஐயோட வியாபாரங்கள் துறை வாரியாக எப்படி இருக்குதுன்றது கூட அந்த துறைகள் பற்றிய ஒரு சிறு குறிப்புகளை இதில் கொடுத்துருக்குறோம். இதையும் உபயோகப்படுத்தி நம்ம ஒரு திட்டமிடுவதற்கு உதவும். பிவட் டேபிள் கூட கொடுக்குறோம். ஒவ்வொரு பங்கையும் சந்தையிலிருந்து எப்படி தகவல் கிடைக்குதோ அதையும் கொடுத்துருக்குறோம். மற்ற தகவல்களை நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்ட முகவரியில் தொலைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.